வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. நேற்று நேரமின்மையின் காரணமாக அறிந்ததும் அறியாததும் என்ற பகுதியிலே விளக்க உரை அளிக்க இயலவில்லை. ஆகையினால இன்னைக்கு நாங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம். இந்த பகுதியில் நாங்கள் பேச நினைத்தது என்னென்னா, சுவாமி மலையினுடைய தல வரலாறு. நமக்கு அந்த அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையினுடைய தல வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த தலம் நிறைய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்துகின்றன. அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னா, நம்முடைய முருகப்பெருமான் அவருடைய தந்தையும் பரம்பொருளும் ஆகிய சிவபெருமானுக்கு ஓம்காரத்தின் பொருளை விளக்குகின்ற நிகழ்வு. அந்த விஷயமும் நம்ம நிறைய டைம் டிவியில் பார்த்துருக்கோம். அதில் நடந்த சில நுணுக்கமான விஷயங்களை அருணகிரிநாதர் ஐயா ஒரு பாடலிலே விளக்குகிறார். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கதைப்படி எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய படைக்கும் தொழிலை பார்க்கின்ற பிரம்மதேவர் அவர் ஒரு டைம் முருகப்பெருமான் ஓம்காரத்தின் பொருளை சொல்லுக அப்படின்னு கேட்குறப்ப அவரால் சொல்ல முடியாததுனால அவரை சிறையெடுக்கிறார். அவருடைய தாட் என்னென்னா, சரி சிருஷ்டி தொழிலை பார்க்குறவருக்கு ஓம்காரத்தோட பொருள் தெரிஞ்சிருக்கணும். தட் ஷுட் பி a பேசிக் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி அவர் பார்க்குறார். அது தெரியாமல் இருந்தால் படைக்கின்ற தொழிலை கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது அப்படின்றதுனால அவர் சிறைப்பிடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சிறையில் இருந்த அந்த தருணத்தில் படைக்கும் தொழில் பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காண்டி அவரே எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட சிவபெருமான் நேராக முருகர்கிட்ட வாதாடியும் போராடியும் பிரம்மதேவரை சிறையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோடனே இவர் சிவபெருமான் கேட்குறாரு, ஏன்பா இப்படி இவரை நீ சிறைப்பிடிச்சே எதுக்காக? ஓம்காரத்தோட பொருள் தெரியாததுனால. உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு 2 ரீசன்ஸ். ஒன்று, ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதில் தெரியலை அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்திருக்கணும். ப்ளஸ் இவருக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது ஒரு ரீசன். 2வது, அவர் சிறைப்பிடிச்சதோடு நில்லாமல் இவரே முன்னாடி போய் படைக்கும் தொழிலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு 2 ரீசன்னால இவர் கேட்குறாரு, உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, யார் யார் எப்படி எப்படி கேட்கணுமோ அப்படி எப்படி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடி அப்படின்றார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வி கேட்குறார்கள், ஒரு விளக்க உரை வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் மாணவர், அவர் நிற்கணும். அந்த சந்தேகத்துக்கு விளக்க கொடுத்து அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறது குரு, அவர் உட்கார்ந்துருக்கணும். அந்த ஒரு மீனிங்கில் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் பாலமுருகர் ரைட்டா, பேசுறது சிவபெருமான்கிட்ட இப்படி சொல்கிறார். இப்போ இவர் சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியா அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயுமே ஒரு 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்படியே ஆகுங்கன்னு சொல்கிறவர் ஒன்றும் லேசான ஆள் கிடையாது. அவர் சிவபெருமான், நமக்கு எல்லாம் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. தன்னுடைய பக்தர்களை சோதிப்பதற்காக பிள்ளை கனியவே கேட்டவர் அவர் ரைட்டு விடு அப்படின்னு சொல்லியெல்லாம் போக மாட்டார். அவர் ஏதோ பண்ண போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அது இந்த சைடில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவர் அவர் ஒன்றும் லேசுப்பட்டவர் கிடையாது. அவர் முருகப்பெருமான், அவருக்கு நமக்கே தெரியுமோ அவருக்கு தெரியாமல் இருக்கும். அவருக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல அப்படின்னா, சிவபெருமானை நிற்க சொன்னோம் அப்படின்னா அவர் எப்படி நிற்பாராமா, அவர் நிற்கிறப்ப அவர் வளர்ந்துக்கிட்டே போவாராமா. அவர் திருமுடியே பல அண்டங்களை தாண்டி நிற்குமா. அவருடைய திருப்பாதங்கள் பொற்பாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாதாளத்தையும் தாண்டி நீண்டு கொண்டே போகுமா. அப்படி வளர்றவர், அப்படி நிற்கிறவர்கிட்ட நம்முடைய பாலகுமாரர் பேசுறது கேட்குமா? இல்லை அப்படி கேட்டாலுமே இவர் கேட்குதுன்னு சொல்லுவாரா? ஸோ அதனால் இவர் என்ன பண்ணாராமா முருகப்பெருமான், இவர் அப்படியே ஆகுன்னு சொன்னதுதான் தாமதம், டக்குன்னு ஜம்ப் அடித்து ரைட் ஷோல்டரில் போய் உட்காந்துட்டாராமா. இப்போ இவர் வளர வளர ஷோல்டரும் வளரத்தான் செய்யும்.
அவர் பேச வந்து கேட்டு தானே ஆகணும் அவருக்கு. ஸோ அப்படி மேலே உட்காந்துட்டு இப்போ வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாராம். இதில் வந்து என்னென்னா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவர் அடித்த அடியில் தாவுனால நேரம் அவரோட ஷோல்டர்லேயே போய் உட்காண்டாரு. இப்போ விளக்க உரை சொல்கிறாரு. இந்த ஓம்காரத்துக்கு வந்து நிறைய விளக்கங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓம்காரம் என்பது அகரம், உகரம், மகரம் மூன்றும் கலந்தது. அகரம் என்பது கடவுளாகிய சிவபெருமானையும், உகரம் என்பது தாயாகிய சக்தி தேவியையும், மகரம் என்பது ஆன்மாவையும் குறிப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஓம்காரம். இதை கேட்டதும் சிவபெருமான் வந்து சொல்றாரம்மா, எப்பா நீ உன்னுடைய மழலை மொழியில இதை வந்து சொல்றதுக்கு, இதை சொல்லி எனக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பேரானந்தமாகவும் இருக்கு. நீ என்னுடைய வலது காதுல சொல்லிட்ட. அந்த வலது காது வந்து என்னுடைய காது. இடது காதுலையும் ஒரு தடவை சொல்லு அப்படின்னு தூக்கி இடது சைடில் வந்து ஷோல்டரில் உட்கார வச்சுட்டு இன்னொரு தடவை சொன்னாராம். எதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல 2 விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஒன்று, ஒரு பேரண்டல் அட்வைஸ் வந்து சொல்றாராமா, சிவபெருமானே சொல்றாராமா. ஒரு குழந்தை வந்து தப்பு பண்றப்ப மாத்திரம் இல்லை, ஒரு நல்லது பண்றப்பையும் வந்து சப்போஸ் அப்பாவுக்கு தெரிஞ்சா அம்மாவுக்கும், அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்பாவுக்கும் வந்து சொல்லணும். சொல்லி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன். 2வது ரீசன் வந்து என்னன்னா, ஒரு குழந்தை அறிவாளியா இருக்கு அப்படின்னா முதலில் அதை நினைத்து பெருமிதமும் படக்கூடியவர் தாய் தானா. இதை தான் நம்முடைய திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ அந்த 2ஐயும் வந்து சொல்றதுக்காண்டி அவரை இடது பக்கமாக உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை வந்து சொல்லி கேட்டாராமா. ஸோ இதை வந்து நம்முடைய அருணகிரிநாதர் ஐயா வந்து எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலினுடைய முதல் 2 வரிகளிலே வந்து சொல்லிடுவார். இவர் வந்து சிவனாரின் மனம் குளிர உபதேச மந்திரத்தை இரு செவி மீதினும் பகர்சை குருநாதா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அதனுடைய விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதை நான் வந்து சோசோமி சுந்தரமையான்னு நினைக்கிறேன், அவர் சொன்ன ஒரு காணொலியில் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியாக நேற்று எங்களுடைய திருப்புகழ் பாராயணத்திலே கலந்து கொண்டு அனைவரும் நம்முடைய செல்வ முத்துக்குமர குருவரனின் அருளையும் ஆசியையும் பெற்ற அனைவருக்கும், முருக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் எங்களுடைய மனங்கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.